ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட பிரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு நான் வீட்டிலேயே சமைக்கிற சாப்பாட்டு அரிசியை நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இது எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெந்நீரில் மீன் மேக்கரை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நேற்று நைட்டே பச்சை பட்டாணி ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட மசாலா வந்து தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக தயிர், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக தயிர், அவ்வளோதான் இதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நான் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும் போது நமக்கு பிரியாணி நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். அதுக்காக தான். இதெல்லாம் சூடானதும் நம்ம கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்கிறேன், பெருஞ்சீரகம், இது எல்லாமே சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியும் வதங்கும் போதே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் நமக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்கப்புறம் நான் இது எல்லாம் வதங்கினதும் இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வதங்கினதும் இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, அதையும் நான் இப்போவே இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே சேர்த்துட்டு இதுக்கு முன்னாடி நான் இஞ்சி பூண்டு சேர்த்தேன். அதை இதில் நான் காட்டல. இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு கொஞ்சமாக பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா சேர்த்த பிறகு இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. கேரட்டையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பீன்ஸ், வெட்டி வச்ச பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் சேர்த்துட்டு இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அந்த காய்கறி, இதில் வந்து காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்போவே உரித்து சேர்க்குற பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அப்போவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் மீன் மேக்கரை தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அது கூட சேர்த்துக்கிட்டு தயிரையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா கூட அந்த காய்கறி நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இதே பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே சாப்பிட்ற அரிசிங்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு அரிசி சேர்க்கும்போது நம்ம போட்டிருக்கிற காய்கறியெல்லாம் அந்த மசாலா கூட வெந்து நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி நமக்கு சூப்பராக வரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி நல்லா தலப்பலான்னு கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் அந்த அரிசி அது கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை அது கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த பிரியாணியை வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 95% வந்து சாதம் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினாவை சேர்த்துட்டு இது கூடவே மேலே நெய்யை கொஞ்சமாக சேர்த்து நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து அடுப்பில் ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரியாணியை அது மேலே தூக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் தம் போட போகிறோம். அதுக்காக தான் அதில் ஒரு மூடி போட்டு அது மேலே அந்த ஏர் எல்லாம் வெளியாகாத அளவுக்கு நம்ம இடிக்கல்ல வெயிட்டுக்கு அது மேலே தூக்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து அது மேலே கூட அப்படி கூட வச்சு நீங்கள் தம் போடலாம். இப்போ பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம்.
பாருங்கள், நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பொலன்னு சாதமும் நல்லா வெந்திருக்கு. ஆனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டவும் இல்லை, கீழே அடிப்பிடிக்கவும் இல்லை. நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாமே குக் ஆகிடுச்சு. நல்ல வாசமாகவும் இருக்குது. நம்ம கடைசியாக கொஞ்சமாக நெய்யெலாம் சேர்த்தோம்ல, அதனால சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காணாமல் செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.